வணக்கம். விஸ்டம் சார்பாக ஷெஃப் அருண். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ பொங்கல் வரப்போகுது. நியூ இயர் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. அடுத்தது பொங்கல். பொங்கல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய பேர் என்ன ஐடியானே தெரியாமல் பண்ணுவாங்க பொங்கல்லாம். சரிங்களா? அந்த பொங்கல் வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்க எந்த ஒரு டம்ளரோ ஒரு உலக்கோ ஒரு படியோ எதாக இருந்தாலும் சரி, பச்சரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற பாசிப்பருப்பு, நிறைய பேர் குத்து மதிப்பாக அள்ளி போடுவாங்க. 200 to 250 கிராம் பாசிப்பருப்பு போடலாம். அந்த பாசிப்பருப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வறுத்தரணும். நல்லா வறுக்கிறதுனா கருக வறுக்க கூட லைட்டாக ரோஸ்டட் மாதிரி வறுத்தரணும். ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா, அந்த பாசிப்பருப்பை வறுக்கும் போதே உங்களுக்கு ஒரு வாசம் வரும். அதான் அந்த பொங்கலோட கேம் சேஞ்சர்னு சொல்லுவாங்க. அந்த பொங்கலுக்கு என்ன, அந்த பாசிப்பருப்பு என்ன பண்ணுவோம், கேம் சேஞ்சர்னு சொல்லுவாங்க. அந்த பாசிப்பருப்பு நல்லா வறுத்துட்டு நீங்கள் கழுவிடலாம். சரிங்களா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த பாசிப்பருப்பை கருக விட்டுட்டாங்க அப்படின்னா என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பொங்கல் கருகின வாசம் வரும். அது காரணமே அதே தான். அந்த ஃப்ளேவர், அந்த அரோமா வராது. அந்த பச்சரிசி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாச்சு கண்டிப்பாக ஒரு 3 கரண்டி தண்ணி பிடிக்கணும். நீங்கள் வறுக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெய் கூட ஊற்றிக்கலாம். நெய் அது வசதிக்கு ஏற்ப நெய் ஊற்றிக்கலாம். அது கூட கொஞ்சம் ஆயில் இருந்தால் கூட ஊற்றிக்கலாம். நெய் இருந்தால் நெய்யும் ஊற்றிக்கலாம், அருமையாக ஊற்றிக்கலாம். அந்த பச்சரிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா, சில பேருக்கு பச்சரிசி புழுங்கரிசிக்குமே நான் வித்தியாசமே தெரியாது. பச்சரிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நெய்லேருந்து தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், சில நிறைய பேருக்கு தெரியும், இப்போ இருக்கவங்களுக்கு தெரியாது. இந்த வீடியோ மூலிமா கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பச்சரிசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நெல்லிருந்து அறுத்த உடனே மிஷின்லேருந்து அவிப்பாங்க. கிராமப்புறங்கள்லாம் நம்ம இதை பார்த்துருப்பாங்க, இப்போ இருக்கவங்க யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சீலில் இருக்கும், அந்த கொப்பரையை வச்சு நெல் போட்டு நெல்லில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சாக்கு போட்டு அதை அவிச்சிருவாங்க. அதை அவிச்சா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புழுங்கல் அரிசி, ஏன்னா புழுங்குதுன்னு சொல்லுவாங்க, அது புழுங்கல் அரிசி. பச்சரிசி அப்படிங்கிறது நெல்லிருந்து அறுத்த உடனே அது மில்லை கொடுத்து அது உமியை மட்டும் பிரிப்பாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி. ஓகே, அந்த பச்சரிசியிலேருந்து என்ன பண்ண போகிறோம், பொங்கல் பண்ண போகிறோம். இந்த பொங்கலுக்கு வந்து 20 நிமிஷம் கண்டிப்பாக ஊறியாகும். 20 நிமிஷம் ஊறிச்சு அப்படின்னா 20 நிமிஷம் வந்து ஊற வைக்கணும். ஏன் 20 நிமிஷம் ஊற வைக்கணும் அப்படின்னா, அந்த பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி வரும். சரிங்களா? மற்ற அரிசியில் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா குழஞ்சிடும். பொங்கலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கண்டிப்பாக நீங்கள் ஊற வச்சு தான் நீங்கள் பண்ணியாகணும். நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பச்சரிசி தான் வைக்கணும். நிறைய பேர் பண்ணுவாங்க, பச்சரிசியும் பருப்பையும் சேர்த்து ஒன்றா போட்டுருவாங்க. அப்படி ஒன்றா போகும்போது பாசிப்பருப்பு சீக்கிரம் வேகாது. சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பச்சரிசியை போடுறதுக்கு முன்னாடி பாசிப்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சிடணும். வேக வச்சோன்னே நம்ம தண்ணி, நான் சொன்னேன் பாருங்கள், அதே 1 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும் பொங்கலுக்கு. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்குது. நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நான் நல்லா கொதிக்கும் போது அதில் நம்ம பால் ஊற்றலாம். இன்னும் உங்களுக்கு சுவையை கூட்டணும் அப்படின்னா, இன்னும் நம்ம ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மில்க் மேடு ஊற்றலாம். இன்னும் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஆயில் நான் சொன்னேன் பாருங்கள், 200 ml ஆயில் ஆகி அதில் கேஷ்யூ நட்டை நீங்கள் ஃப்ரை பண்ணி போடலாம். அந்த கேஷ்யூ நட்டு கூட நிறைய பேருக்கு ஃப்ரை பண்ண தெரியாதவங்களும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஷ்யூ நட்டை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் வந்து என்ன பண்ணணும், இதை வச்சுட்டு நம்ம அந்த நெய்யை கொஞ்சம் உள்ளே ஊற்றிட்டு மேலே ஊற்றி விட்டுறக்கூடாது. நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த பொங்கல் நல்ல ஒரு டெக்ஸ்சர் வரும். எனக்கு ஒருத்தர் சொன்னார் ஒரு செய்யுள் செய்தி, ஒரு அக்கார வடிசல்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப ஃபேமஸ். சேம் பொங்கல் டைப்பில் தான் இருக்கும். அவர் சொன்னார், அதாவது 1 கிலோ பச்சரிசி எடுத்துக்குவாங்க. 1 கிலோ பச்சரிசிக்கு 10 லிட்டர் பால் ஊற்றினா அது எப்படி வரும் மட்டும் பாருங்கள். பொங்கல் கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. அதான் வந்து சாமிக்கு படைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் செய்யுள் செய்தி சொன்னார் அவர். சேம் நம்ம அதே மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து பால்லேயே கூட நம்ம ரைஸை குக் பண்ணிட்டு அதில் வெல்லம் போட்டுக்கலாம். ஃபைனலாக வந்து நம்ம நிறைய பேர் வைப்பாங்க, இப்போ வீட்டில் பொங்கல் வந்து செஞ்சால் ஒரு பிரைட்டாக இருக்க மாட்டேங்குது, ஒரு மாதிரி வெளுத்து போன மாதிரி இருக்குது அப்படின்பாங்க. அதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் வெல்லத்தை டேரெக்டாக போட வேணாம். கடையிலேருந்து வெல்லத்தை வாங்கினோடனே கொஞ்சம் பாகு மாதிரி காய்ச்சிடுங்க. கேரமலைஸ்ன்னு சொல்லுவாங்க. பாகு மாதிரி காய்ச்சிட்டு அந்த வெல்லத்தை என்ன பண்ணுறீங்க, பொங்கலில் ஊற்றுறீங்க. பொங்கலில் ஊற்றி கடைசியாக மிக்ஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அப்புறம் பாருங்கள், உங்களுக்கும் இந்த ஒரு கோயில் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொங்கல் வந்து ஒரு கலராகவும் இருக்கும், சாப்பிடவும் நல்லாயிருக்கும். நீங்கள் காய்ச்சி ஊற்றுற பட்சத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொங்கல் வந்து 2 to 3 நாள் கெடாமல் இருக்கும். ஃபைனலாக வெல்லம், அரிசி, பருப்பு, பச்சரிசி சாப்பிட்டா நிறைய பேர்த்துக்கு வயிறு வந்து ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் மெயினாக என்ன பண்ணுறாங்க, சுக்கு போடுறாங்க. சுக்கு இலக்கம் கடைசியில் தட்டி போடுறாங்க, மணத்துக்கும் போடுறாங்க, ஒரு மருத்துவ குணக்கும் போடுறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பயனுள்ளதாகவும் நினைக்கிறேன். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிப்ஸ் தான் சொல்லியிருக்கேன். பொங்கல் வர நேரத்தில் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.